ஃபாலோவர்ஸ் வர ஏற மாட்டுது. என்ன பண்றதுன்னே தெரியல. இனிமேல் காசு கொடுத்துதான் வாங்கணும் போல. ஒரு நிமிஷம். இப்ப என்ன பண்ண? பொண்ணுங்களை இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததே இல்லையா? ஏங்க நான் என்ன பண்ணேன்? செருப்பு பிஞ்சிரும் நாய். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணன்னு வேற கேக்குறியா? ரோட்ல தனியா போற பொண்ணு கிட்ட தப்பா சவுண்ட் போட்டு கூப்பிட்டு இப்ப ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஏங்க நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் உங்களை கூப்பிடுங்க. ரோட்ல ஏதோ நாய் குட்டி இருக்கான்னு பார்த்து தான் கூப்பிட்டு இருந்தேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப சமாளிக்கிறியா? உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதா? அண்ணா இங்க யாராவது வாங்கலே. என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா ப்ளீஸ் யாராவது வாங்கலே. ப்ளீஸ் யாராவது வாங்கலே. என்னமா பிரச்சனை? ப்ரோ இந்த நாய் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். இந்த நாயெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இந்த மாதிரி ஆளுங்கனாலதான் பொண்ணுங்களை அபியூஸ் பண்றது. ஏண்டா ரோட்ல போற பொண்ணு கிட்ட பிரச்சனையா பண்ற? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. பட்ட பகல்ல நான் ரோட்ல தனியா போயிட்டு இருக்கும்போது நாய் கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். இந்த மாதிரி ஆளுங்களாலதான் பொண்ணுங்களா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சும்மா போடக்கூடாது. இன்னைக்கு நான் பண்ணதை எல்லா பொண்ணுங்களுமே வந்து நெக்ஸ்ட் போல்டா பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் புத்தி வரும். அண்ணா ஒரு 1/2 கிலோ அரிசி கொடுங்கண்ணே. டேய் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே. அண்ணா ஓடிபி 3242. ஏய் நீ தானே அந்த பொம்பளை பிடிச்சி. ஏண்டா உங்க வீட்டுல அக்கா அம்மா தங்கச்சிலாம் யாருமே இல்லையா? ரோட்ல போற பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நான் பிடிச்சி ஜெயில போடாம இருக்காங்க. படா பா ஆளு மூஞ்சி படா. தேங்க்ஸ் டி. உன்னாலதான் நான் இவ்ளோ வைரல் ஆனேன். இப்ப எங்க போனாலுமே யார என்ன பார்த்தாலுமே ஒரே பாராட்டுதான். அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. அவன் பாட்டுக்கு ரோட்ல நாயை தான் கூப்பிட்டு இருந்தான். நான் தான் இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ் இல்லையே, இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு சொல்லிட்டு அவனை வச்சு ஒரு ட்ரை தான் பண்ணி பார்த்தேன். அதுக்கே நான் எங்கேயும் போயிட்டேன். இப்ப எனக்கு இன்ஸ்டால 1.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கடி. தெரியுமா? இந்த மாதிரி பல திறமைகள் எனக்குள்ள இருக்குன்னு எனக்கே இவ்வளவு நாள் தெரியாம போயிடுச்சு. உனக்கு இந்த மாதிரி சொல்லித்தரேன் சரியா? டேய் நீ பண்ண காரியத்தினால தான்டா உன்னோட தங்கச்சி கல்யாணமே நின்னு போச்சு. உங்க மேல சத்தியமா சொல்றேன்ப்பா, நான் எதுவும் பண்ணலப்பா. நீங்க கூட என்ன நம்ப மாட்டீங்களாப்பா? பண்ணாமதான் ஒரு பொண்ணு இவ்ளோ தைரியமா வெளியில வந்து சொல்வாளா? பா இவ்வளவு வருஷமா என்ன உங்களுக்கு தெரியும் தானப்பா. அவரை ஏன்பா இப்படி சொல்றீங்க? என்ன ஆபீஸ்ல இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்கப்பா. எங்க போனாலும் பொம்பளை பொறுக்கி சொல்லி அசிங்கப்படுத்துறாங்கப்பா. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அதை திருத்திக்கலாம்ப்பா. ஆனா நான் என்ன தப்புமே பண்ணலப்பா. என்ன நம்புங்கப்பா. ஏன்பா இந்த உலகம் இப்படி இருக்கு? ஒரு பொண்ணு ஒரு பையனை தப்பு சொன்னா மட்டும் எல்லாரும் ஈஸியா நம்புறீங்க. அதுல எது உண்மை எது பொய்னு யாருமே யோசிக்க கூட மாட்டீங்க. அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க. இப்ப எனக்கு என்ன பண்றது எதுவுமே தெரியலப்பா.